இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஆல், குட் மார்னிங் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ். ஸோ மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இன்றைக்கி எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஆல் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு புல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணும்போது இது நம்மளுக்கு லாஸ்ட்டாக கிடச்ச ஒரு லோ பாயிண்ட் இல்லைங்களா. இந்த லோவஸ்ட் க்ளோஸ் கேண்டிலோட ஹைக்கு எடுத்து லோ கீழே பாடி க்ளோஸ் ஆகிருக்காங்க மார்க்கெட்டில். எக்ஸாக்ட்லி இது தான் நம்மளோட ஸ்ட்ரக்சர் வரும். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு ஃபஸ்ட் டைம் ஹை பிரேக் அவுட், இதுதான் பிரேக் அவுட் ஓகேங்களா. ஸோ அந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரக்சர் தான், அதனால் இது கூட தேவையில்லை. இது ரெண்டாவது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இப்போது மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 1 ஹவரோட பியர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட்டாக கிடச்ச பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஃபிபனாச்சி போட்டு வச்சுக்கிறேன். 275 அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டான லெவலாக இருக்கும் மார்க்கெட்டில் ஓகேங்களா. ஸோ அதே போல் 5 மினிட்ஸோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய இம்பேலன்ஸ் எல்லாமே நம்ம ஆர்டர் பக்கத்தில் மார்க் பண்ணலாம், பட் நோ நீடு ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த பிளேசஸில் நேற்றோட க்ளோஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது 25,090 ஓகேங்களா. ஸோ ஏடிஎம் அப்படிங்கிறது 25,100, அந்த ரெண்டுங்கிறது ஒரு இம்பேக்ட் லெவல்ஸ் இன்றைக்கி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப்படிங்கிறது 25,190 ப்ளஸ் பாயிண்ட்ஸ்க்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் இந்த லெவல்ஸ்க்கு கீழே மார்க்கெட் இருந்துச்சுன்னா இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் ஆக்ட் ஆகும் ஓகேங்களா. அதனால் இதுக்கு கீழே இருக்கும்போது இந்த பிளேஸஸ் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் மார்க்கெட்டில். இதுதான் என்னோட கண்டிஷனாக இருக்குது. அப்போது இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனால் இன்றைக்கான ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட்டு என்ன, இங்கேருந்து கீழே போனால் அதோட ப்ராபபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்னைப்பர் பாயிண்ட் எடுக்கிறேன். மார்க்கெட் 25,090 அப்படிங்கிற க்ளோஸ் 100 நியரஸ்ட்டில் இருக்கிறதுனால 100 நம்ம என்ன பண்ணுறோம் ஏடிஎம் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த ஏடிஎம்மில் இருந்து மார்க்கெட் மேலேயே கீழே போகணும் அப்படின்னா ஏடிஎம் ஓடிஎம் மாறணும். அப்போது 25,200ஓட ப்ரீவியஸ் டேவோட கால் செலர்ஸோட க்ளோசிங் பாயிண்ட்டும் 25,000 புட் ஆப்ஷன் புட் செலர்ஸோட ப்ரீவியஸோட க்ளோஸ் பாயிண்ட் நம்ம எடுத்து அதை ஆவரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆவரேஜ் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அடுத்து மார்க்கெட் எங்கே மும்மனம் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கீ பாயிண்ட் ஓகேங்களா. ஸோ இப்போது நேற்றோட க்ளோஸ் 25,100 இருக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓடிஎம் செல்லர்ஸோட ஆவரேஜ் தான் அந்த 54+ இல்லையா. அப்போது 25,100 அப்படிங்கிற கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷன் ப்ரீமியமோ இந்த 54 அப்படிங்கிற நம்பர்ஸுக்கு கீழே யார் போகிறாங்களோ அவங்க ஓடிஎம்மாக மாறிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க ஓடிஎம்மாக மாறிட்டாங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் பாயிண்ட் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய செல்லர்ஸ். அப்போது ஆப்போண்டாக இருக்கக்கூடிய செல்லர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம் இல்லை பேனிக் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 25,100 புட் செல்லர்ஸ் இந்த 54 பிலோ போயிட்டாங்கன்னா கால் செல்லர்ஸுக்கு இன்றைக்கான வரக்கூடிய ப்ராபபிலிட்டி பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. லாஜிக் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே, பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே போல் 25,100 கால் செல்லர்ஸ் 54 பிலோ போயிட்டாங்க அப்படின்னா புட்டுக்கு வரக்கூடியது ப்ராஃபிட் புக்கிங். இதுதான் லாஜிக், இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அப்போது இதுக்கு மேலே இருக்கும்போது காலோட பேனிக்காகவும் இதுக்கு கீழே இருக்கும்போது புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஓகேங்களா. ஸோ அதே போல் ஸ்ட்ரைக்கில் போய் பார்த்துடலாம். அப்போது மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டுக்கு நியரஸ்ட்டில் தான் 54 இருக்குது ஓகேவா. ஸோ அப்போ இந்த 54 இப்படி பிரேக் அவுட் பண்ணி கீழே வரும்போது அதாவது கிட்டத்தட்ட 89-34 அப்படி சொல்லும்போது இது ஒரு 34+ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கே தெரியும் அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில்லாம் ஒரே கேண்டில் டக்குன்னு ஒரு சின்ன மொமெண்டம் தான் கொடுத்து பிரேக் அவுட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ எது எப்படி நடந்தாலுமே இது 54 பிலோ வரும்போது இப்போ மேலே போகணும். அப்படி போகும்போது நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். 71 அப்படிங்கிறது இதோட ஹை பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 71 எடுக்காமல் நம்மளோட அடுத்த ஸ்கொயர் நம்பர் என்னது 9 மல்டிபிள் வித் 9. இந்த 81 அபோவ் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளுக்கான ஒரு நல்ல மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் மார்க்கெட்டில் ஓகேங்களா. ஓகே, இதுதான் நம்மளுக்கான புட் செலர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டு கால் செலர்ஸோட பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை எனக்கு வந்து காலோட ப்ரீமியம் ப்ரீவியஸோட க்ளோஸ் வந்து கொஞ்சமாக கீழே வருது அப்படின்னா இவனுடைய ப்ராஃபிட் புக்கிங் நடக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ இதான் கண்டிஷன். இதை நம்ம இன்றைக்கி இப்படி தான் பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னையோட மார்க்கெட் கண்டிஷனில். ஸோ லைவ் மார்க்கெட்டில் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். போஸ்ட் மார்க்கெட் நம்ம ஈவினிங் கொடுத்துடலாம். தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ப்ரீசார்ட் வீடியோவை வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி சில லெவல்ஸ்லாம் கொடுத்துருந்தோம். இந்த பிளாக்கில் மார்க் பண்ண எல்லா விதமான லெவல்ஸுமே மார்க்கெட்டுக்கான கீ லெவல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. அப்போ அந்த கீ லெவல்ஸ் எதுக்காக ப்ரோ யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஒரு செல்லர்ஸோட டாமினேஷனை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு தான் ரிவர்ஸ் யூஸ் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் நேற்று 25,090 க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நியரஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஓடிஎம் வந்து நம்ம எடுப்போம் இல்லையா, 25,100 அட் த மணி எடுத்துக்கிட்டு இந்த அட் த மணி வந்து மார்க்கெட் வர்றதுக்கான காரணம் இவனை சுற்றி இருக்கக்கூடிய ஓடிஎம் கால் அண்டு புட் செல்லர்ஸ் தான் இல்லைங்களா. ஸோ அதனால் 2 எடுத்து வச்சுருந்தோம். அப்போது இன்றைக்கான மார்க்கெட் நேத்தோட ஏடிஎம் அண்டு க்ளோஸ் ப்ரைஸுக்கு அப்பர் சைடில் இருந்துச்சுன்னா புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிடுவோம். இந்த புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா கால் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பேனிக் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிடணும். ஓகேங்களா. ஸோ அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம காலையில் அழகாக மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். அதே போல் இந்த ஒரு லெவல்ஸுக்கு பிலோ போச்சு அப்படின்னா கால் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால் புட் செல்லர் பை ஆக்ஷன் எடுக்கணும். அதே போல் இந்த 25,050 ஒரு ஸ்ட்ராங்கான லெவல்ஸாக இருக்குது இல்லைங்களா. இதான நான் கண்டிஷனாக சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டில் மார்னிங் நீங்கள் ப்ரீ சார்ட் பார்க்கும்போது இப்படி தான் இருந்திருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட்டோட ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பனுங்க. ஸோ ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட லெவலுக்கும் ப்ரீவியஸோட க்ளோஸுக்கும் அப்பர் சைடில் ஓப்பன் ஆகிருக்கு. மார்க்கெட்டோட 2 புல்லிஸ் தான், டவுட் வேண்டாம். அப்போது இங்கேருந்து மேலே போகிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கேருந்து கீழே போகிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா. அப்போது மேலே ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட் நீங்கள் என்ன பார்க்கணும், இங்கேருந்து மறுபடியும் மேலே போகணும் அப்படின்னா ஸ்பாட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஓப்பன் நடக்கும்போது புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் சொல்லக்கூடிய அந்த லெவலுக்கு கீழே இருந்துருக்கணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டில் புட் செல்லர்ஸோட கண்ட்ரோலில் தான் மார்க்கெட் இருக்குது. ஒரு செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், ஆப்போனண்ட் அப்படிங்கிறவங்க பை பண்ணுவாங்க. இப்போ உங்கள் புட் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கால் செல்லர்ஸ் பை பண்ணுவாங்க. அந்த பை அப்படிங்கிறது பேனிக் பையாகவும் இருக்கலாம், இல்லை ப்ராஃபிட் புக்கிங்காகவும் இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கூட அசராமல் திணறாமல் இந்த இது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான். அப்போது இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணுவேன், 25,100 இருக்கக்கூடிய புட் செல்லர்ஸ் ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டுக்கு கீழே நிற்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே. இப்போ ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட் எடுத்தாச்சு. கரெக்டாக அந்த இதில் டேப் இடுங்க. ஸோ நம்ம எவ்வளோ டைம் பார்த்துருக்கோம், எப்போல்லாம் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஸ்னைப்பர் பாயிண்ட் கீழேருந்து மேலே போகுதோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஏபிசி தான் இல்லைங்களா, வேறு எதுவுமே கிடையாது. அப்போது இந்த ஓப்பனிங்கில் எனக்கு வந்து ஒரு சினாரியோ தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் என்னது, இங்கே ஜோன் டேப் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸில் ஆகும்போது கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது. கரெக்டுங்களா. ஸோ அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு 50 நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு, பண்ணலை, விட்டுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய க்ளோஸ் அண்டு ப்ரீவியஸ் டேட் ஏடிஎம் வந்துட்டான். ப்ரோ இப்போ ஒரு பில் பேக் கொடுக்குது, இப்போ நான் ட்ரேட் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு புட் செல்லர்ஸ் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் ஆகணும், அதனால் கால் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகணும். ஆனால் புட் செல்லர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை. சரி, புட் செல்லர்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான வாய்ப்பு இல்லை, அதாவது டாமினேட் ஆகலை அப்படிங்கிறது. ஸ்ட்ராங்குங்கிறது ப்ரீமியம் வந்து கீழே போகணும், ஸ்ட்ராங் அப்படிங்கிறது ப்ரீமியம் கீழே போகணும். ஓகேங்களா. சரி ப்ரோ, அப்போ க்ளோஸ் அபோவ் இருந்துமே எனக்கு என்ன ஆகலை ப்ரோ, மார்க்கெட்டில் புட்டோட ப்ரீமியம் டிகே ஆகவே இல்லைங்க, கீழே போகவே இல்லைங்க. அப்போது இது வந்து ஒன்றுக்கு முன்னும் முரண்பாடில் இருக்குது மார்க்கெட். கரெக்டுங்களா. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு கேள்வி ரன் ஆகும்போது திங்க் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நான் ஃபுல் பேக் கொடுக்குறப்பங்கிறது மார்க்கெட் மறுபடியும் மேலே போக போதா அப்படின்னு சொல்லிட்டு போய் இங்கே பார்த்தீங்கன்னா புட் செல்லர்ஸ் நாட் ரெடி டு செல் மோர் கான்ட்ராக்ட், இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பாட்டில் வந்து க்ளோஸ்க்கு ப்ரீவியஸோட ஏடிஎம்க்கும் அப்பர் சைடில் உங்களுக்கு மூமெண்டம் சினாரி நடந்திருந்தாலுமே ஆப்ரேஷன் சக்ஸஸாக இருந்தாலுமே பேஷண்ட் வந்து எந்திக்கவே இல்லை மார்க்கெட்டில். லாஜிக் புரியுதுங்களா. இந்த லாஜிக்கோடு நீங்கள் மார்க்கெட்டை பார்த்துருக்கணும் இன்றைக்கி. ஸோ அப்போது காலையிலேருந்து மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி ஃபார்மேஷனில் தான் போய்கிட்டு இருக்குது. அதாவது இந்த பிளேஸை டேப் பண்ணதுக்கப்புறம் அப்படி மார்க்கெட் அப்படிங்கிறது புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறவன் பை பண்ணுறதுக்கு ரெடியான சினாரியோ தான் மாறி இருக்குது. புட் செல்லர்ஸுங்கிற மார்க்கெட்டில் வரவே இல்லை. கரெக்டுங்களா. லாஜிக் புரியுதுங்களா எல்லாத்துக்குமே இந்த இடத்துல. இவன் ஏன் இந்த ஏபிசி போனான் அப்படிங்கிறது தெரியுதுங்களா. ஏன்னா மார்க்கெட் 25,180 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு கீ லெவல்ஸ் பாயிண்ட்டு. இங்கே எல்லாமே புட் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டான், அவனுடைய
ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் ஆக்ட் ஆகும் இந்த பிளேசஸ். அதே போல் க்ளோஸுக்கு பிலோ மார்க்கெட் போச்சு அப்படின்னா இந்த பிளேசஸ் வரும்போது கால் செல்லர்ஸுக்கு வந்து பிரேக் இவன் வரணும். இந்த காம்போ மீட் ஆச்சுன்னா தான் அந்த ரிவர்ஸில் போய் நம்மளால் பிடிக்க முடியும். ஸோ அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஏபிசி பார்த்துருந்தீங்க, காம்போ எனக்கு ப்ராப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு 81 என்ட்ரி எடுத்திங்கன்னா கூட 100 ஸ்கொயர் டார்கெட் அடிச்சு ஒரே ஸ்கொயர் நம்பர் தான். இல்லை ப்ரோ, எனக்கு என்னோடய ரூல் பிரகாரம் வந்து க்ளோஸ் அபோவ் இருக்கும்போது புட்ஸர்ஸ் வந்து மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும், இதனால் ஆப்ரௌண்டுங்கிறவன் பேனிக் ஆகிருக்கணும். அது நடக்கலை ப்ரோ. க்ளோஸ் அபோவ் இருக்கும்போது புட்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டு இது நடக்கலை ப்ரோ, அதனால் ட்ரேட் பண்ணல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா சூப்பருங்க, கண்டிப்பாக வாழ்த்துக்கள் தான். ஸோ நம்ம ரூல்குள்ளே மார்க்கெட் வரலாம் ட்ரேடு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? அதனால் எப்போவுமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வேர்டு தான், ஜஸ்ட் ஃபாலோ த ரூல் தென் ரூல்ஸ் ஃபாலோஸ் யூ, சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அஸ் பர் அவர் கண்டிஷன் இன்றைக்கியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஒருவேளை கால் அப்படிங்கிறவன் இந்த 96 கீழே வரான்ல, அப்போ மார்க்கெட் மூடமாக இருக்கணும் அப்படின்னா மினிமம் புட்டு அவனோட ப்ரீவியஸோட க்ளோஸ்க்கு அப்பர் சைடில் இருந்துருக்கணும். இந்த காம்போ எதுவுமே மீட் ஆகாதனால நீங்கள் என்ன வரலாம், மார்க்கெட் மும்படம் ஆகலை. இது நம்ம இன்றைக்கி வந்து புதுசாக சொன்னால் நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது வேறு மாதிரி சொல்கிறாரு, ஆனால் அது புதுசு கிடையாது. மேபி புது பீப்புள்ஸுக்கு வந்து இது புதுசாக இருக்கலாம். பட்டு மார்க்கெட் மூமெண்டம் ஆகிறதும் மார்க்கெட் சைட்வைஸ் போகிறதும் இந்த 4 சார்ட்டில் உங்களுக்கு ப்ளூ பிரிண்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அது போக ஸ்பாட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கீ லெவல்ஸுங்கிறது ஒளிவு முறையெல்லாம் இல்லை, எப்படி இது வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. எல்லா நாளும் ப்ரீ சார்ட்லேயும் போஸ்ட் மார்க்கில் எடுத்து காட்டிடுறோம். 15 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிட்டு அந்த 50 மினிட்ஸோட கன்சால்டேஷன் ரேஞ்சோட ஒரு 50% இல்லை ஹை லெவல் ஆஃப் ட்ரேடிங் ஏரியாவை நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி இப்போ சம்டைம்ஸ் 50% மேக் பண்ணுறீங்க, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் ட்ரேடிங் சொல்கிறீங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா சிம்பிள் தான். இப்போ இது லாஸ்ட் ஒரு லாங் பாடி கேண்டில், இந்த லாங் பாடி கேண்டில் அதிகபட்சமாக மார்க் எங்கே ட்ரேடாக இருக்குது, இந்த ஹை பாயிண்டில் தான். அதான் அது மார்க்கிங் 25,050. அதே போல் அடுத்து ஒரு 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்குறோம். இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பாடிக்கு இன்சைட் கன்சால்டேஷன், எக்ஸாக்ட்லி அதோட 50%. சிம்பிள் பாருங்கள், எந்த விதமான ஒளிவு முறையுமே இல்லை. அந்த லாங் பாடி கேண்டில் 50%, அப்புறம் ஹை லெவல் ஆஃப் ட்ரேடிங் ஏரியாவும் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்களும் மல்டிபிள் டைம் பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ என்னோட போஸ்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் இல்லை அப்படிங்கிறதான், அந்த ட்ரேட் ஏன் இல்லை அப்படிங்கிறது காலையில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய ஹச்எல்ஸ் அண்டர்கோடில் அதனால தான் காலையிலே வந்து ஒரு சின்ன விஷயத்தை போட்டு விட்டோம். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத. ஸோ அட்மின் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நோ ப்ராப்பர் ஐடியா அபவுட் டுடே மார்க்கெட். இன்றைக்கி மார்க்கெட்டை பற்றின ஐடியாவே இல்லை அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஐடியாவே என்ன அர்த்தம், ட்ரேடே இல்லை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்மளுடைய ப்ராப்பரான ரூல்ஸ்குள்ளே மார்க்கெட் வந்துச்சுன்னா ட்ரேடு பண்ணலாங்க. வரலையா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். இது மாதிரி கன்சால்டேட் எப்போ தான் மார்க்கெட் ஆகுறானோ, எப்போல்லாம் உங்களுக்கு மோர் நம்பர் ஆஃப் கன்சால்டேஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கோ அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ரீட்டெயிலர்ஸ் உள்ளே வந்திருப்பாங்க. அது அவங்க இன்றைக்கே லாஸ்ட் புக் கொண்டு போயிருக்கலாம், இல்லை கேரி ஃபார்வர்டும் கொண்டு போயிருக்கலாம். மார்க்கெட் எப்படியாவது மூமெண்டமாக இருந்து போயிட்டு இந்த சைடு போயிடும் அந்த சைடும் போயிடும்னு. ஓகேங்களா? அதனால் அது அதிகப்படியான ஆர்டர்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஆர்டர்ஸை செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ராஃபிட்டாக மேக் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்னைப்பர் தியரி பாயிண்ட்டு எக்ஸாக்டாக மொமெண்டம் கொடுக்கும் அப்படிங்கிற இடத்த ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும், அப்போ மட்டும் ட்ரேட் பண்ணால் போதுமானது. ஓகேங்களா? தேங்க்யூ.